பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 40வது அதிகாரத்திலே இஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி தேவனுடைய மக்களுக்கு தேவனாய் கர்த்தர் தருகிறதான ஆறுதலின் வார்த்தைகளை நாம் இங்கே காண முடியும். ஏசாயாவின் வாழ்க்கையின் பிற்காலத்தில் இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏசாயாவின் காலத்துக்கு 150 வருடங்களுக்கு பின்பு நடக்கப் போகிறதான பாபிலோனிய சிறைபிடிப்பின் போது யூதர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் அளிப்பதற்கென்று தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினார். இவற்றில் வரப்போகிற மெசியா, அவரது வருங்கால ஆட்சி போன்றவற்றை பற்றி அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றில் சில யூதர்களின் பாபிலோனிய சிறையிருப்பு, அவர்கள் மீட்கப்பட்டு நாடு திரும்புவது ஆகியவை நிறைவேறின. சில இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தபோதும் நிறைவேறின. இன்னும் சில நிறைவேற வேண்டியவைகளாகவும் இருக்கின்றது. தேவனுடைய தண்டனை காலம் முடிந்து இரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உள்ள காலங்கள் வரப்போகின்றது என எதிர்கால சந்ததிக்கு அறிவிப்பதின் மூலம் ஏசாயா தேவ பிள்ளைகளை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்கின்ற வேளையில் கிறிஸ்து நமது இரட்சகர் என்ற அறிவு நமக்கு உண்டான போது அவற்றிலிருந்து துன்பங்களிலிருந்து நம்மை தேவனாகத்தில் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். விடுதலையின் இரட்சகராக கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறார். ஆம், அதுவே நமக்கு நம்பிக்கை, அதுவே நமக்கு ஆறுதல். அதை அறிவிக்கும்படியாக வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தமாக ஏசாயா இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். யூதர்களின் சிறைபிடிப்பிலிருந்து மீட்பு, வரப்போகிற மேசியாவிலும் அவரது இரட்சிப்பிலும் நிறைவேறுதல், புதிய வானம் புதிய பூமி ஆகியவற்றை பற்றிய சம்பவங்கள், இவைகளெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியங்களும் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். மனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானகன் வந்ததை குறித்து மார்க்கு 1 அதிகாரம் 3வது வசனத்திலே, அது மாத்திரமல்ல மத்தேயு 3வது அதிகாரத்திலும் லூக்கா 1வது அதிகாரத்திலும் யோவான் 1வது அதிகாரத்திலும் அந்த காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் போது இஸ்ரவேலர் தேவ மகிமையை காண்பார்கள். ஆனால் தமது மகிமையை இதிலும் மேலாக கிறிஸ்துவிலே அவர்கள் காண்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் பலவீனமும் அழிவுக்கும் ஏதுவாக முடிவு உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் உள்ளது. வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். மீட்பின் சத்தியத்திற்கு அழிவோ மாற்றமோ கிடையாது. கர்த்தர் பராக்கிரமசாலியாக கடந்து வருவார் என்பதையும் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. மேசியா அவர்தாமே தமது மந்தை மேய்க்கிற மெய்ப்பன், பெரிதான மெய்ப்பராய் ஒரு நாள் வெளிப்படுவார். இந்த ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 41 அதிகாரத்திலே இஸ்ரவேலின் ஆதரவாளராக கிறிஸ்துவானவர் இருப்பார். என் தாசனாய் இஸ்ரவேலியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று அழைக்கிறவர், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லி தமது ஆதரவை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்தாமே நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய், நீதியின் வலதுகத்தினால் தாங்குகிறவராய், அவர்தாமே நம்மை பாதுகாக்கிற தேவனாய், நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உன்னத தேவனை பற்றுக்கொள்ளும்படியாக தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக ஏசாயா அழைப்பு விடுவிக்கிறார். 42வது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவகுமாரன் வெளிப்பட போகிறதை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே மேசியா தமது பரிசுத்த நீதியை தெய்வீக சத்தியத்தின் உபதேசங்களையும் தேசங்களுக்கு கொண்டு வருவார். அவர்தாமே அனுப்பப்பட்ட அப்போஸ்தலராக, அவர்தாமே தேவனாய் பிதாவினால் அனுப்பப்பட்டவராக இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் கடந்து வருவார். அவரை குறித்து துதிபாடல் இங்கே பாடப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
சமுத்திரத்தில் யாத்திரைப்படையவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்திலிருந்து அவர் துதியை பாடுங்கள் என்று சொல்லி கத்திதோ என் ஜனம் துதியை சொல்லி வரும். கர்த்தர் வசனத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலோ கண் தெரியாதவர்களாகவும் காது கேட்காதவர்களாகவும் இருக்கிறதை குறித்து ஆண்டவர் அங்கலாய்க்கிற காரியங்களை இந்த கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் நமது குரலை ஏறெடுப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணியவர் நம்மோடு அவர் வாசம் பண்ணுவார். துதித்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். துதித்து நாம் ஜெயத்தை எடுப்போம். துதித்து சத்துருவை விரட்டுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணிய உன்னத தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.